பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண்களின் உடல்களை புதைத்ததாக சாட்சி சொன்ன நபர் தற்போது தன்னை சென்னையைச் சேர்ந்த கும்பல் ஒன்று மிரட்டி அவ்வாறு சொல்லச் சொன்னதாக திடீரென பல்டி அடித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. யார் அந்த கும்பல், எதற்காக அப்படி சொல்ல சொன்னார்கள் என அதிகாரிகள் பலரும் குழம்பி வரும் நிலையில் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில்தான் இந்த சதி வேலைக்கு காரணம் என பகிர் கிளப்பியிருக்கிறார். என்ன நடந்தது பார்க்கலாம். தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாத சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவில் நேத்ராவதி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது. கோவிலில் பணியாற்றும் முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் போலீசாரிடம் பரபரப்பான புகார் அளித்தார். அதில் கடந்த 1995 முதல் 2014 என மொத்தம் 19 ஆண்டுகள் வரை கோவிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றினேன். இந்த காலகட்டத்தில் பெண்கள் மாணவிகளின் உடல்களை புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டேன். உடல்களில் ஆசிட் தழும்புகள், காயங்கள் இருந்தன. இப்போது கோவிலில் வேலை செய்யவில்லை. கர்நாடகாவை விட்டு வெளிமாநிலத்தில் வசிக்கும் நிலையில் மனம் உறுத்தியதால் புகார் அளித்தேன் என்றார். இந்த சம்பவம் கர்நாடகா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதுகுறித்து விசாரிக்க எஸ்ஐடி எனும் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த சிறப்பு விசாரணை குழுவினர் நேத்ராவதி ஆற்றங்கரையில் உடல்களை தேடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து புகார் அளித்தவர் கூறிய இடத்தில் போலீசார் பள்ளங்கள் தோண்டி உடல்களை கடந்த 1 மாதமாக தேடி வந்தனர். அதில் சில இடங்களில் சிதைந்த நிலையில் சில எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் தொடர் அழுத்தத்தால் அந்த கோயில் ஊழியரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அந்த ஊழியர் உண்மையை கூறியது வழக்கில் மாபெரும் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. தான் இதுவரை கூறி வந்தது பொய் என்றும், கோயிலுக்கு வந்து இறந்தவர்களின் உடல்களை புதைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த தான் இந்த பணியை விட்டுவிட்டு சென்னைக்கு சென்றதாகவும், அங்கு ஒரு கும்பல் தன்னை மிரட்டி இவ்வாறு சொல்லும்படி கூறியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தன்னை மூளைச்சலவை செய்து நீதிமன்றத்தில் பொய் கூறும்படி சொன்னதாக அந்த நபர் பல்டி அடித்தது வழக்கின் திசையையே மாற்றியிருக்கிறது. ரெட்டி தர்மஸ்தலா வழக்கின் பின்னணியில் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் இருப்பதாக பரபரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். தர்மஸ்தலா மர்ம மரண விவகாரத்தின் பின்னணியில் சசிகாந்த் செந்தில் இருப்பதாகவும், அவரது அழுத்தத்தால் தான் கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் புகார் அளித்துவிட்டு மாஸ்க் அணிந்து நடமாடும் நபர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவருக்கும் சசிகாந்த் செந்தில்